15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நான் அங்கேயே தான் பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீ சாகர வரைக்கும் அப்படித்தான் இருப்ப. நீ என்னை தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க்கைய வாழுங்கய்யான்னு சொன்னா பணம் நீயா கொடுப்ப, பணம் நீயா கொடுப்பேங்கிறீங்க. எனக்கு யாருங்கயா கொடுத்தா? நான் ஒரு காலத்துல செருப்பு போடாம வண்டி தள்ளிட்டு இருந்தேங்கய்யா. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முயற்சி பண்ணி தான் இப்ப 50 வருஷத்துல நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்னால முடியும், உங்களால முடியாதா? 4வது படிச்சுக்கிறேங்கய்யா நானு. அதனால 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நான் அங்கேயே தான் பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீ சாகர வரைக்கும் அப்படித்தான் இருப்ப. நீ என்னை தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன முயற்சியாவது பண்ணணும்யா. நான் பாருங்க இப்ப நாய் வளர்க்குறேன். இடம் நிறைய இருந்தா ஆடு வளங்க, மாடு வளங்க. கம்மியா இருந்தா நாய் வளங்க. உங்க வீட்டுக்குள்ள 2 கிளியை வளங்க, அது குஞ்சு பொறுக்கி. மொட்டை மாடி இருந்தா முயல் வளங்க. ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம். ஒரு 4 டிரைவருக்கு சேர்ந்து ஒரு வண்டி கார் எடுத்து 4 பேரும் கடனை கட்டுறதுக்கு உங்களுக்கு என்னையா கஷ்டம்? ஒரு வண்டி சொந்தமாக்குறதுக்கு. அப்புறம் 4 பேர் ஆளுக்கு ஒரு கார் எடுங்க. அதே நீங்க ஒரு கார்பரேட்டா கூட நீங்க பண்ணலாம். அதுல இருந்து கூட வளரலாம்யா. சுந்தர் பிச்சை அவங்க இவங்க எத்தனை பேர்த்து பாக்குறீங்க ஐயா? வடநாட்டில இருந்தெல்லாம் பணத்தை தேடி இங்க வந்து முயற்சி எடுத்து இங்க சம்பாதிச்சு போய் அவங்க ஊர்ல வீடு கட்டி கொண்டாட்டி விளையோட பொழைக்கிறாங்க. நீ இங்கேயே இருந்து நான் எதையுமே பண்ண மாட்டேன், எந்த முயற்சியுமே பண்ண மாட்டேன்னா உனக்கு என்னையா பண்றது? தூங்குறவன் நடிக்கலாங்கயா, தூங்குற மாதிரி நடிக்கிறவனு என்னைக்குமே எழுப்ப முடியாது. முயற்சி பண்ணாதாங்க ஜெயிக்க முடியும். முயற்சியே பண்ணாம நான் எங்கேயுமே போக மாட்டேன், நீ இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னா நீ எந்த ஊருக்கும் போக மாட்டேன். நீ அங்கேயே இருந்து கதம்.